ஹாய் ஆல் வெல்கம் பேக். ரொம்ப ஹெல்த்தியாக டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் ஒரு பீஸா ரெசிபி இன்றைக்கி பண்ணலாமா? அது மட்டும் இல்லைங்க, கிறிஸ்பியான ஒரு பொட்டேட்டோ ஸ்நாக்ஸும் பண்ண போகிறோம். ரொம்பவே இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்காக இருக்க பொட்டேட்டோ டேக்கர். இது ரிசல்ட் எப்படி வந்திருக்கு, அது பண்ணலாமா வேணாமா, வீட்டில் ஹெல்த்தியாக இல்லை அன்ஹெல்த்தியாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 kg பொட்டேட்டோ எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன். ஸ்கின் எல்லாம் பீல் பண்ணிவிட்டு க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு ப்ரெஷர் குக்கரில் வாட்டர், சால்ட், அதுக்கப்புறம் இந்த உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் ஒரு கார்ன், இது எல்லாமே சேர்த்து மொத்தமாக 2 விசில் வச்சு நான் எடுக்க போகிறேன். அது குக்கரில் நல்லா வேகட்டும். ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி நான் பீல் பண்ணி எடுத்துக்கிறேன், பீலர் வச்சு. இல்லை ஸ்லைஸாக கட் பண்ண முடியுமா, இல்லை இந்த பொட்டேட்டோ சீக்குவாங்கள்ல, அதை வச்சு சீக்க முடியும்னாலும் நீங்கள் சீச்சு எடுத்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ டேக்கர்ஸ். ஆக்சுவலி அவனில் பண்ணுவாங்க. அவனில் பார்த்தீங்கன்னா 100% வரும் கன்ஃபார்மாக. நம்ம தவாவில் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு பண்ணேன். தவா சூடானதுமே மொசரல்லா சீஸை அப்படியே நான் தூவி விடுறேன். தூவி விட்டு அதுக்கு மேலே பொட்டேட்டோ வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு டர்ன் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் வச்சு எடுத்து சைடில் வச்சுக்கலாம். அண்டு நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. நல்லா மசிச்சுட்டு அதில் தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டுக்கலாம். ஒரிகனோ 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். மிளகாப்பொடி 2 டேபிள் ஸ்பூன், சோள மாவு 5 டேபிள் ஸ்பூன், ரைஸ் ஃப்ளோர் கிறிஸ்பினஸ்க்காக ஒரு 5 டேபிள் ஸ்பூன், இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக பொட்டேட்டோ மசிச்சு நீங்கள் ஆயிலில் ஃப்ரை பண்ணுறதா இருந்தால் சோள மாவு பைண்டிங் ஆப்ஜெக்ட்காக நீங்கள் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உருளைக்கிழங்கு தனியாக செப்ரேட் ஆகி வராமல் இருக்கும். இது எந்த ஷேப்பில் வேணாலுமே நம்ம பண்ணிக்கலாம். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ஷேப்பில் இப்போ பண்ண போகிறேன். பார்ச்மெண்ட் ஷீட்டை ஒரு ஏதாச்சும் ஒரு ரோலர் வச்சு நீங்கள் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக பண்ணிக்கோங்க. ஒரு 2 mm நல்லா ரோல் பண்ணிவிட்டு இதுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா ஒயிட் எள்ளு, இது வெள்ளை எள்ளை ஆட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் பண்ண போகிறோம். ஸோ நான் சைட்ஸ் எல்லாம் கட் பண்ணி சைடில் வச்சுக்கிறேன். இதெல்லாம் தூக்கி போட மாட்டோம். செகண்ட் பேட்ச், தேர்ட் பேட்ச் மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஷேப்காக தான். ஃபிங்கர் ஸ்டிக்காக பண்ணிக்கலாம், இல்லை கட்லெட் மாதிரி கூட பண்ணி கொடுக்கலாம். நீங்கள் எள்ளெலாம் போடுறதுனால குழந்தைங்களுக்கு கால்சியம் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும். ஒரு பேனில் ஆயில் ஹீட் ஆனதும் ஜஸ்ட் ஒரு 1 மினிட் அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்தாலே போதும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லாவே கிறிஸ்பியாக இருக்குது. ஸோ இந்த ஸ்நாக்ஸை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டி அண்ட் குயிக்காக கூட செஞ்சிடலாம். 2 பால் பேக்கெட் வாங்கினா ஆரோக்கியா ஆரஞ்சு கலர் மில்க் தான். இதில் பார்த்தீங்கன்னா 150 கிராம் அளவுக்கு நமக்கு ஹோம்மேட் பன்னீர் கிடச்சிருக்கு. ஸோ இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு குட்டியான கிளிம்ஸ் மாதிரி பார்த்துக்கலாம். ஸ்டவ்வில் பால் நல்லா கொதித்து வரும்போது ஒரு லெமன் எடுத்து இதிலேயே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுமே பால் நல்லா திரிஞ்சு வரும். ஸோ இதை நல்லா ஜஸ்ட் ஒரு 1 மினிட் அளவுக்கு கொதிக்க விட்டு ஒரு ஒயிட் ஆர் பியூர் காட்டன் கிளாத்தில் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். கடையில் வாங்குகிற பன்னீரை விட வீட்டில் செய்கிறது அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அண்ட் ஹெல்த்தி கூட, நிறையவுமே வருதுங்க. அமௌண்ட் கூட நம்ம சேவ் பண்ணலாம். பசும்பாலில் செஞ்சால் கூட நமக்கு நிறைய பன்னீர் கிடைக்கும். இது நான் 2 தண்ணி வச்சு நான் அலசுறேன்னா, ஏன்னா அந்த லெமனுடைய புளிப்பு தன்மையெல்லாம் போகிறதுக்காக. அண்ட் நல்லா அலசிட்டு நல்லா இந்த பன்னீரில் இருக்க வாட்டர் எல்லாம் புழிஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம இப்படி. ஸோ புழிஞ்சி எடுத்துட்டு ஒரு ஸ்ட்ரெயினர் கீழே ஸ்ட்ரெயினர் வச்சுட்டு அதுக்கு மேலே ஏதாவது ஒரு வெயிட் வச்சு ஒரு 1/2 hour அப்படியே நம்ம விட்டுடலாம். ஸோ ஃபுல்லாக ட்ரெயின் ஆகிட்டு நமக்கு பியூர் பன்னீர் இப்போ கிடச்சிடும். ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம், ஒரு சின்ன வெங்காயம் சாப் பண்ணி எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பெருங்காயம் ஒரு 1/2 ஸ்பூன், கேப்சிகம் சின்னது 1, ஒரு கார்ன் நம்ம அவிச்சோம்ல ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில், அது ஃபுல்லாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பன்னீர் நான் பாதி எடுக்கிறேன். அதாவது 75 கிராம் பன்னீர் எடுக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, அதுக்கப்புறம் மஞ்சள்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாமே போட்டு ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் சாட் பண்ணி எடுத்தாலே போதும். வெங்காயம் மட்டும் வதங்கினா போதும். மற்றது எல்லாமே ரொம்ப வேகணுன்ட்டு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் வெங்காயம் வெந்த பிறகு ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்தாலே போதும். அண்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட் எடுத்திருக்கேன், ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்திருக்கேன். இதில் ஒரு வார்ம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. மில்க் கூட ஆட் பண்ணிக்கலாம். லம்ப்ஸே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 1/2 hour சைடில் வச்சுக்கலாம். 1 கப் அளவுக்கு நான் மைதா மாவை எடுத்திருக்கேன். அண்ட் இதில் தேவையான அளவுக்கு சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/2 hour கழிச்சு பாருங்கள், ஈஸ்ட் நமக்கு சூப்பராக ஃபார்ம் ஆகிடுச்சு.
பூரி அண்ட் சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி பிசையக்கூடாது. இது கொஞ்சம் லூஸ் ஃபார்மில் வந்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வார்ம் வாட்டர் ஆட் பண்ணி நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மைதாவே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் கோதுமை மாவு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு 1/2 அன் ஹவர் அளவுக்கு நம்ம வச்சிடலாம். ஸோ 1/2 அன் ஹவர் அளவுக்கு நான் வச்சிட்ட பிறகு நல்லா நீட் பண்ண பிறகு இதை 2 போர்ஷன்ஸாக நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். பீஸானா சர்க்கிள் மட்டும்தான் இருக்கணும்னு கிடையாது. நமக்கு பிடிச்ச மாதிரி எந்த ஷேப்பில் வேணாலும் பண்ணிக்கலாம். கிட்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி ஹார்ட் இல்லை ஸ்டார் ஷேப்லாம் பண்ணிவிட்டு கூட நீங்கள் உள்ளே வந்து ஸ்டஃபிங்ஸை வந்து ஃபில் பண்ணலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் கையிலேயே வந்து இதோடைய ஷேப்பை வந்து பண்ண போகிறேன். ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை, ஒரு ஹாஃப் செமி ஓவல் ஷேப்பில் தான் நான் பண்ண போகிறேன்னா. 2 உள்ளங்கையில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கீழே வந்து இந்த மாதிரி பார்ச்மெண்ட் ஷீட் வச்சு பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து ஒரு ஷேப் வந்து ஃபார்ம் ஆகிடும். ஒரு பிளேட்டில் வந்து நல்லா மாவு தூவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் வந்து ஷேப் பண்ணுங்கள். சுற்றி பார்த்தீங்கன்னா நான் வந்து மொசரல்லா சீஸ் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம எந்த சைடு கிடைச்சாலும் வந்து அந்த ஒரு பீஸா ஃப்ளேவர் வந்து நமக்கு இருக்கணும். அதனால் இது மொசரல்லா சீஸ் கூட நீங்கள் வந்து ஒரிகனோ, சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாம் சேர்த்து கூட நீங்கள் வந்து ரோல் பண்ணிக்கலாம். ஸ்பைஸ் வந்து உங்கள் வீட்டில் சாப்பிடுவாங்கன்னா ஓகே, நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸோ நல்லா வந்து சைட்லலாம் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிட்டு ஓப்பன் ஆகாத அளவுக்கு ஒரு ஃபோர்க் ஸ்பூன் வச்சு கீழே பேஸில் எல்லாமே வந்து குத்திட்டு சாஸ் ஆட் பண்ணுறேன். பீஸா சாஸ் இருந்தால் பீஸா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை நார்மல் சாஸ் கூட ஆட் பண்ணலாம். அதுவுமே ஒரு நல்ல டேஸ்ட் தான் கொடுக்குது. ஒரு பவுலில் வந்து மொசரல்லா சீஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங், கொஞ்சம் மைனஸ், இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டஃபிங்ஸ் வந்து அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணிவிட்டு ஆலிவ்ஸ் வந்து நான் டெக்கரேஷனுக்காக வைக்கிறேன். ஸோ இதை ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ண ஓவனில் 230 டிகிரி செல்சியஸில் 15 மினிட்ஸ் அளவுக்கு தான் நான் வச்சேன். சூப்பராகவே பேக் ஆகிடுச்சு. அண்ட் நம்ம செஞ்ச ஸ்டஃபிங்ஸ் இருக்குல்ல, அந்த ஸ்டஃபிங்கில் வந்து இந்த க்ரீன் சில்லி சாஸ் வந்து நான் ஆட் பண்ணுறேன். இந்த சில்லி ஃப்ளேவருமே பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுத்துச்சு. நம்ம ஃபஸ்ட்டு பண்ணி வச்சுருந்த பொட்டேட்டோ டேக்கோஸ் இருக்குதுல்ல, அதை வந்து ஃப்ளிப் பண்ணிவிட்டு மைனஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த இந்த ஸ்டஃபிங்ஸை உள்ளே ஆட் பண்ணி இதை இப்போ 2ஆக மடிச்சிக்கலாம். மடிச்சுட்டு ஓவனில் இல்லை தவாவில் வந்து லைட்டாக ஒரு 30 செகண்ட் அளவுக்கு ஹீட் பண்ணி சாப்பிடலாம். இந்த பொட்டேட்டோ டேக்கர்ஸ் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர் தான் இருந்துச்சு. பட் ஆனால் அதோட டைமிங் தான் வந்து கொஞ்சம் வந்து இழுத்தடிக்கிற மாதிரி இருக்குது. அந்த பொட்டேட்டோ அண்ட் சீஸ் வந்து கிறிஸ்பினஸ் ஆகணும், ப்ளஸ் வந்து பொட்டேட்டோ வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்து நம்ம கரெக்டான ஒரு பேச்சஸில் வந்து வைக்கணும். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லான ரெசிபி தான் அந்த பொட்டேட்டோ டேக்கர்ஸ். அண்ட் இந்த ரெசிபீஸ்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி உங்களுக்காக சேனலில் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.